எலக்ட்ரான் சரி போதும்டா போதும் ரொம்ப சிரிக்காதீங்க இப்ப நல்லா பாரு இங்க பாரு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம் நல்லா பாரு என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் வேகமா கீழே வருமா கீழே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபாலோஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்ப பாரு சார்ஜ் நான் இப்படி தள்ளி விடுறேன் அப்ப என்ன பண்ணுவது நேரா இன்னும் வேகமா போயிருமா கரெக்டா இல்லையா ஓகே இப்ப நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு क्वेश्चन நல்லா பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு நான் சார்ஜை இங்க வச்சா மேல வேகமா போயிடும் நான் அப்படி வைக்கிறது இல்லை எனக்கு பிடிக்கல நான் சார்ஜை இப்படி அனுப்புறேன் இப்படி போகும் நான் சார்ஜ் என்ன பண்றேன் இப்ப நல்லா பாரு அவனுக்கு நேரா போகணும்னு ஆசை எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி கொண்டு போகணும்னு ஆசை அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும் நாட் ப்ரொஜெக்டைல் பேங்க்ல பார்த்தோமா அந்த ரிவர் போர்ட் ப்ராப்ளம் எனக்கு நேரா போகணும் தண்ணி இப்படி எழுதிட்டு போகுது அப்ப நல்லா பாரு இது புரியுதா இந்த கான்செப்ட் புரியுதா எனக்கு இப்படி போகணும் தண்ணி இப்படி போகும் புரியுதா சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்ப சார்ஜ் இப்படி போயிடும் புரியுதா சப்போஸ் சார்ஜ் நெகட்டிவா இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் டைரக்ஷன் ஆப்போசிட் டு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கரெக்டா இல்லையா புரியுதா எனி டிஃபிகல்ட்டி ஓகே இந்த மாதிரி क्वेश्चन நீட்ல கேட்டதில்லை இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா பாரு இது என்ன ரெண்டு மோஷனா பிரிச்சுக்கலாம் சம்பத் சொன்ன மாதிரி ப்ரொஜெக்டைல் நீ சொன்னியா சம்பத் சொன்னானா எஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாரு இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எலக்ட்ரானுக்கு எந்த கவலையும் இல்லை என்னை விட நான் பாட்டுக்கு நேராக போயிடுவேன் போவேனா மாட்டேனா ஆனால் இந்த ஒய் ஆக்சிஸ்ல என்ன சொல்றான் நான் அப்படிலாம் விட முடியாதுப்பா நீ நேராவா போவேன் நான் உடனே ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவேன் ஒய் ஆக்சிஸ்ல திருப்புவேன் உன் கூட நான் ஏன்டா வரணும் சரி நல்லா பாரு எக்ஸ் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா கரெக்டா இல்லையா ஆனா ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா ஏன் சேஞ்ச் ஆகுது ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சிலரேட் பண்ணுமா பண்ணாது அதனால ஒய் ஆக்சிஸ்ல என்ன ஆகுது சேஞ்ச் ஆகும் அப்ப இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்கோ இந்த எக்ஸை நான் வந்து நல்லா பாரு செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் ஏ என்ன 0 ஏன் 0 ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகவில்லை அப்ப v எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும் இந்த இடத்துல வெலாசிட்டி இன்டு டைம் ஆகுமா ஆகாதா அப்ப டைம் பீரியட் நான் எப்படி எழுதிக்கலாம் ஃபேண்டாஸ்டிக் இப்போ நல்லா பாரு என்னோட இனிஷியல் ஈக்குவல் டு 0 ஏன்னா பார்ட்டிகளுக்கு நேராக போகணும்னு ஆசை ஒய் ஆக்சிஸில் போக ஆசை இல்லை அப்போ ஒய் ஆக்சிஸில் இனிஷியல் வெலாசிட்டி என்ன தம்பி என் புக்கில் நான் பென் வச்சு கிறுக்க மாட்டேன் கிறுக்காத சரியா விஒய் வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்ன 0 இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குமா டைமை பொறுத்து ஆகும் என்ன ரேட்டில் சேஞ்ச் ஆகும் Vy equal to 18 போட்டுக்கலாமா கரெக்டா இல்லைன்னா எனக்கு in terms of displacement என்னன்னா s is equal to ut plus u0 ஏன்னா initial velocity 0 half a t square electric field ஓட வேல்யூ என்ன வரும் இந்த a ஓட வேல்யூ என்ன வரும் half qe by m into t square any difficulty சம்பத் கல்ல போட்டது போதும் இங்க t ஸ்கொயர் வேல்யூ வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ இந்த பென்சில பாத்து 4 வருஷம் ஆச்சு bro y is equal to half qe by m t க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் x by
vx the whole square. புரியுதா? இதான் பார்த்தனா y ஆக்சிஸ்ல. சரி, இப்போ நல்லா பாரு, இந்த y ஆக்சிஸ்னு சொன்னால் இந்த y ஆக்சிஸில் அதை போகிற டீவியேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறது இதுதான் y வேல்யூ, கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ இதை நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? இப்போ நீ பாட்டுக்கு இப்படி போகிறேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல சூறாவளி வந்து ஒன்று அடிச்சுட்டு போக ட்ரை பண்ணுது, சரியா? ஏதோ மீமில் வரும் தெரியா, ஏதோ மீமில் வரும் தெரியுமா, நான் ஏன் ராத்திரியில் போயிட்டு அதை பிடிக்க போகிறேன், அதே மாதிரி நான் ஏன் சூறாவளி வந்தால் வெளியே போகிறேன். பரவாயில்ல, நீ போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ சூறாவளி ரொம்ப வேகமாக வருதுன்னா சூறாவளி ஒன்று இங்கிட்டு இழுத்துட்டு போயிடுமா? அப்போ வையோட வேல்யூ அதிகமாக இருக்கும், கரெக்டாக இல்லையா? இல்லை, உன்கிட்ட நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று நல்லா அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுமா? எஸ். சப்போஸ் நீ நல்லா குண்டா இருக்க, அப்போ உன்னால் அந்த அளவுக்கு போக முடியாது, கரெக்டாக? ஏன்னா உன் மாசால எலக்ட்ரிக் ஃபீல்டு இழுக்கணும், அப்போ மாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டீவியேஷன் கம்மியாக இருக்கும், புரியுதா? எஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. சப்போஸ் நீ ரொம்ப வேகமாக போகிறேன்னா டீவியேஷன் இப்படி கம்மியாக இருக்கும், புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஸோ இதோட பார்த்தனா இந்த லெக்சர் கம்ப்ளீட் ஆகுது. இல்ல அது இல்ல, ஏதோ இதுல வடிவேல் சொல்லுவான், நான் இல்ல அதுதான் இதுல என்னடா இது ஓபன் பண்ண you are not allowed. நான் சொல்லணும். ஹலோ மோகேஷ், வாழ்க்கை வீணம் போன மாதிரி இருக்கு, வாழ்க்கை வீணம் போன மாதிரி இருக்குது. இருக்கு இருக்கு, பயோக்குள்ள இருக்காது. நீ பார்த்தனா நீ வச்சுக்கோ. சரி, இப்ப நல்லா பாரு, சரியா? இங்க ஒரு சார்ஜ், இங்க ஒரு குட்டி சார்ஜ் தெரியுதா? அதான் பிளாக், கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு, பிளர் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, இந்த இடத்துல குட்டி சார்ஜ் தெரியுதா உனக்கு? வெயிட் பண்ணு, நான் வந்து இப்போதான் அந்த ஆப் வேற அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த மேலே உட்காந்துட்டு ஆத்துக்கோ ophysics.com. இப்போ நல்லா பாரு, தெரியுதா? சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? டீவியேட் ஆயிடுச்சு. இதே நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நல்லா பாரு, போன தடவை உன்னை முன்னாடியே வந்துருச்சா? எங்கம்மா ஃபுல்லா? இன்னும் ஃபுல்லா? சரி, இந்த நல்லா ஸ்லோவா வைங்க bro. தெரியுதா? வெலாசிட்டி கம்மி பண்ணுங்க. இது ஒண்ணு நான் இங்க பாரு, இது ஃபுல்லா நான் கம்மி பண்ணிடுறேன். இவர் ஸ்ட்ரைட் லைன்ல போ, அது பாட்டுக்கு நேரா போயிடுச்சு. ஏன்? ஏன்னா இங்க எல்லாம் எந்த ஃபோர்ஸும் அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்கல, புரியுதா? எஸ். அதனா விட்டு விட்டு போகுது, அது வந்து எலக்ட்ரான். இப்போ நல்லா பாரு, நான் வெலாசிட்டியை ரொம்ப அதிகப்படுத்துறேன், சரியா? இப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இல்லை கம்மியான வெலாசிட்டி வச்சு பார்ப்போம் எங்கே போய் தேடுதுன்னு பாரு. ரொம்ப கம்மியான, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா இழுத்துட்டு மேலே போயிடுவானே ஈஸியா. இப்போ நான் வெலாசிட்டியை கொஞ்சம் கூட்டிடுறேன். ஃபுல்லாக கம்மியாக வச்சா விடிஞ்சிரும் பொழப்பு. இந்த ரொம்ப கம்மியாக இருந்தால் 1 × 10⁵ m/s, சரியா? இதே நல்லா பாரு, நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட கூட்டிட்டேன், சரி வெலாசிட்டியை கூட்டியிருக்கேன். டிஃப்ளெக்ஷன் புரியுதா? புரியுதா? இந்த உங்க பெஸ்டி சொன்னா நீ இந்தாப்பா கேக்குதா? அப்படி இந்த கோடு இல்லை, இப்படி ஒட்டி மேலே போயிடும். அது கொஞ்சம் வேகமா வாப்பா. புரியுதா? இப்ப நல்லா பாரு, இல்ல நீங்க சொல்றது எல்லா கர்மமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்ல போயிட்டு
force is equal to charge into F is equal to Q ன்னு கேட்பாங்களா? இப்போ நல்லா பாரு, மாசனை கம்மி பண்ணிட்டேன், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈஸியாக தள்ளிட்டு போயிடுவானா? இந்த இப்போ பாரு, நான் மாசை வந்து இப்போ உனக்கு டவுட் வரும் சரியா? இப்போ மாஸ் கம்மியாக வச்சாலும் இங்கே போகுது, மாசை இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிஃபரன்ஸ் தெரியுதா? அதனால தான் நான் சொல்றேன், பாரு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோ. இந்த பாரு, மாஸ் கம்மியா இருக்கா, இங்க திரும்புது, இங்க பாயிண்ட்க்கு வருது. ஆக்சுவலாக அதுக்கு நான் ஒரு இது சாஃப்ட்வேர் வச்சிருப்பேன் எழுதுறதுக்கு, இப்போ என்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தெரியுதா டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ். இப்போ அதே வந்து நான் சார்ஜ் அதிகமாக்குறேன், அதை வச்சு நான் பொட்டன்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நல்லா பாரு, சார்ஜ் வேல்யூ அதிகம், அப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குமா? அதே சார்ஜ் வேல்யூ கம்மி, அப்போ அட்ராக்ஷன் கம்மி. ஓ இது சாரி நெகட்டிவ் போயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஐம் சாரி. இப்போ பாரு, சார்ஜ் வேல்யூ கம்மி, அப்போ பாரு அது அங்கே போய் சேருமா? கரெக்டா? சார்ஜ் வேல்யூ அதிகம், அதாவது ஒரு மியூசிக் போடுறோம்னு வச்சுக்கோயே, மியூசிக் சரி இந்த இடத்துல பிச் வச்சா என்ன ஆகும், இந்த இடத்துல பேஸ் வச்சா என்ன, இதே மியூசிக் போய் தெரியாத சும்மா எல்லாத்தையும் ஆன் பண்ணி டிஞ்சக் அது ஒரு சோகம். அதில் என்ன கிடையாது, அது வந்து தெரியாது, டிஞ்சக் நல்லா இருக்கு. இது ஒரு ரசனை கூவி குப்பையில போறேன். இல்ல பெரிய பெரிய பாகுபலி சாதனை பண்ணிருக்கா, போஸ் வேற. இல்ல வெயிட் பண்ண. சரி இது 0 வச்சுக்கோ. இல்ல 0 எங்க இருக்கு ப்ரோ? நெகட்டிவ் சார்ஜ். இது நெகட்டிவ் பாரு, இப்ப நியூட்ரல். இப்ப இங்க பாரு, இந்த இது வந்து இது முடிய ஒரு ஜன்மம் வேணும். நீ தான் வெலாசிட்டி கம்மி பண்ணீல, ஃபீல்டு நீ தான் எல்லாத்தையும் 0 பண்ண சொன்னேன். சரி இப்போ நான் ஃபீல்டு வைக்கிறேன்னு கூட வச்சுக்கோ, இப்போ கூட உனக்கு வருமானு கேட்டால் வராது. இந்த வெலாசிட்டி கொஞ்சம் வச்சுக்கோ போ. நல்லா பாரு, நேராக போயிடும். ஏன் நேராக போகுது? சார்ஜ் இல்லை. ஏன்னா சார்ஜ் தானே உனக்கு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நடக்கும். இல்லை இவங்க எல்லாத்தையும் அது எப்படி நீ சொல்லலாம்? வேணாம், மாடரேட். தம்பி எங்க பிளாக் ஆகுது, கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அப்பதான் இந்த ஸ்கிரீன் தெரியும். சரி இப்ப நல்லா பாரு, இது வரைக்கும் போதுமா? இப்ப கொஞ்சம் ஒரே நிமிஷம் இப்ப நல்லா பாரு, அதை தான் நான் காட்ட வந்தேன். சரி இப்ப நல்லா பாரு, இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் பார்த்தோமா? பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன்ல போச்சு. இப்ப நெகட்டிவ் சார்ஜ் வச்சா கீழே வருமா? புரியுதா? என்ன பண்ணணும்? மாச கம்மி பண்ணிடணும், வெலாசிட்டியா ஃபுல்லா கூட்டணும். இல்ல ஓ டக்குன்னு கீழே இறக்கணுமா? சரி, அப்ப வெலாசிட்டி கம்மியா இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமா இருக்கணும், சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கணும். ஏன்னா சார்ஜ் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகமா டீவியேஷன் கிடைக்கும். இதே நான் கீழே போய் நின்னேன்னா ரொம்ப ஃபாஸ்டா அட்ராக்ட் ஆகும். ஆமா, நீ ரொம்ப நெகட்டிவ்ல. ஓகேவா? இதுல லேசா ஒரு டர்ன் கிடைக்கும். இதுல என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது? வேற டவுட் இருக்கா? வேற டவுட் இருக்கா?